இங்க 2 பேரு பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க. அப்ப பொண்ணுமே மாப்பிள்ளை கிட்ட நான் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லுவா. சோ இப்ப பொண்ணு வீட்டுக்காரங்களே மாப்பிள்ளைய பொண்ணு கூட பேச அனுப்பி வைப்பாங்க. அந்த பொண்ணுமே இவங்கிட்ட பல கேள்வி கேட்பா. ஆனா அவன் எல்லாத்துக்குமே ஆமாங்கிற பதில் மட்டும் தான் சொல்லுவான். ஏன்னா இவன் போகும்போது இவன் ஃப்ரெண்டு இவங்கிட்ட தேவையில்லாம பேசாத ஆமாங்கிறத மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பான். சோ இப்ப அந்த பொண்ணுமே இவனை பார்த்து எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும் போது இவனுமே ஆமா அப்படின்னு சொல்லிடுவான். அதை கேட்டோன்னே அந்த பொண்ணுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருது. இவனுமே இப்ப வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகும்போது மேல ஒரு கேமரா ஓடிட்டு இருக்கிறத பாக்குறான். உடனே திரும்பி பார்க்கும் போது அந்த பொண்ணு செல்ஃபி ஸ்டிக் எடுத்துட்டு இங்க நடந்த எல்லாத்தையுமே யூடியூப்ல லைவ் போட்டுட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே உனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த லைவ மாப்பிள்ளையோட ஃபேமிலி கூட பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த பொண்ணுமே அவரை யூடியூப்ல காட்டிட்டு இவர் நல்லா இருக்காரா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர் கிட்ட சொல்றா. உடனே இவனுமே அங்கிருந்து கிளம்பி ஒண்ணுமே புரியாம வீட்டுக்குமே வந்துருவான். அப்படியே இப்ப ரொம்ப நாள் கழிச்சு அந்த பொண்ணுமே அவன் கல்யாணம் பண்ணிடுறான். கல்யாணம் அன்னைக்கு அந்த பொண்ணு கூட யூடியூப்ல லைவ் ஸ்ட்ரீம்ல மம்முட்டியா பாட்டுக்கு ஆடிட்டு இருப்பா. அதை பார்த்தோன்னே இவனுக்கு தலைகால புரியாது. அதோட இப்ப பெரிய விஷயமா வீட்டுக்கு போகும்போது அவன் வீட்டு ஃபுல்லா சுத்தி அந்த பொண்ணோட ஃபேன்ஸ் இருக்காங்க. சுத்தியும் முத்தியும் கேமராலாம் வச்சு வெடிலாம் வெடிக்கிறத பார்த்துட்டு இவனுக்குமே பயம் வந்துருது. உடனே வீட்டுக்குள்ள போயிடுறான். அப்ப இவனுமே என் ஃப்ரெண்டு கிட்ட இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்கும் போது அவனுமே நீ இப்ப மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டிடா அப்படின்னு சொல்றான். தமிழ்நாடே ஒன்னதான் தேடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்படியே அவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தன் உள்ள வந்து 360 பார்க்கலாமா அப்படின்னு கேட்பான். இவனுமே அப்படி என்னடா 360 அப்படின்னு வெளியில வந்து பார்க்கும் போது அந்த பொண்ணு இவனை தூக்கிட்டு ஃபுல்லா சுத்த ஆரம்பிக்கிறா. சரி இதோட இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்க்கும் போது அந்த பொண்ணு கடைசியா அவனை தூக்கிட்டு போய் ஒரு தண்ணியில போட்டுறா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிற வீடியோ ஒண்ணுனா கமெண்ட்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதோட பார்ட் 2 போடுறேன்.